1903 நாராயண பரிபாலன யோகம் ஆரம்பித்த நாராயண குரு போலவே அதே காலகட்டத்தில் இருந்தவர் தான் ஐயன் காளி. 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறக்கிறாரு. இவரை பற்றி சின்ன விஷயம் பார்க்கணுன்னா, இவங்க வீட்டில் மொத்தம் 7 பிள்ளைங்க. இவங்க அப்பா பேர் ஐயன். இவர் புலையர் அப்படிங்கிற சாதியை சார்ந்தவர். அந்த காலத்தில் அவங்க ரோட்டில் செல்றதுக்கும் ஒரு மேலாடை அணிகிறதுக்கும், ஆண்கள் செருப்பு அணியாமல் இருக்கிறதுக்கும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே, அப்புறம் முக்கியமாக ஆண்கள் தலைப்பாக அணியவும் மறுக்கப்பட்டாங்க. இவங்களை அந்த காலத்தை அடிமையாக பயன்படுத்துறதுனால நாயர்கள், நம்பூதிரிகள் இவங்க ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. பிராமணிய வர்ணாசிரம அடுக்களை கீழே இருந்ததுனால இவங்க நீங்கள் தான் ஏர் பூட்டி வயல் விடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இவர் பண்ண விஷயத்தில் சின்ன முக்கியமான விஷயத்தில் பார்ப்போம். அவங்க முதலாளி, அவங்க அப்பா ஐயன், அவர் வேலை செஞ்ச ஒரு நாயர் முதலாளி கோவிந்த புல்லே அப்படிங்கிறவர் ஒரு லேண்டை நீ நல்லா வேலை செய்கிற அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த லேண்டு மூலமாக கொஞ்சம் இருந்திருக்காங்க. அதில் பின்னாடி என்ன பண்ணியிருக்காரு, இவர் இந்த மக்கள் அடிமைத்தனத்தெல்லாம் பார்த்துட்டு பல நாடகங்களை அரங்கேற்றம் பண்ணுறாரு. இந்த புராண கதைகளை ஆராய்ஞ்சு அது மூலம் சமுதாய விடுதலை உருவாக்குறது, ரிஷி நாடகம், ஹரிச்சந்திர நாடகம், வள்ளி சுப்பிரமணியம். அதுபோல் 1888 செல்லம்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணுறாரு. 7 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு மகள், 6 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த அம்மா பேர் தங்கம்மா. கேசவ சாத்திரி அவங்களுடைய கணவர் பேர். இவர் பின்னாடி சட்டசபை சபாநாயகர் வருவார். இவர் ஒரு துறவியல்ல வணிகர். நம்ம ஐயன் காளி துறவியல்ல வணிகர். அடுத்ததான் ஒரு மாட்டு வண்டி போராட்டம் நடத்துகிறாரு. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 மாடு எடுத்துகிட்டு அது 2லையும் மணி கட்டிட்டு எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சத்தமாக மணி ஓட்டுறாரு. அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு ஊர்வலம் நடத்துகிறாரு. புத்தன் சந்தைக்கு விடுதலை அப்படின்னு டைட்டில் ஊர்வலம் நடத்துகிறாரு. அந்த ஊரில் நடந்துட்டு இருக்க பாலராமபுரத்தில் சாலியர் தெருவில் போகிறப்போ உயர்சாதியினர் கல்லெடுத்து தாக்குறாங்க. பதிலுக்கு இவங்களும் தாக்குறாங்க. அதே மாதிரி மாட்டு வண்டி போராட்டம் போகிறப்போ தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க. இவர் கத்தி காட்டி மிரட்டுறாரு. அதனால் பயந்து ஓடிடுறாங்க. இந்த ஐயன் காளி நிறையா போராட்டம் பண்ணியிருக்காரு. 1904 அவர் கல்வி நிலையம் ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்வி நிலையத்தை பிற்காலத்தை என்ன பண்ணுறாங்க, உயர்சாதியினர் தீக்கு இரையாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 1907 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புலையர் சாதிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த தொல்லை தாங்க முடியாது, கிறிஸ்துவ மதத்திற்கு கன்வெர்ட் ஆகிடுறாங்க, மதம் மாறிடுறாங்க. அதனால 2 மதத்தையும் சேர்க்கறதுக்காக சாது ஜன பரிபாலன சங்கம் 1907 ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பெரிய ஸ்டோரி. இவரது இந்திய தேசிய இயக்கத்தில் முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. தேங்க்யூ.